பெயர் ஆர் பிரபாகரன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோவை மாநகராட்சியினுடைய தலைவர். இன்றைக்கு கோவை மாநகராட்சியினுடைய மிக மிக அவசர கூட்டம் அப்படின்னு சொல்லி சர்க்குலர் கொடுத்தாங்க. இன்றைக்கி இங்கே வந்து பார்த்தா என்ன அவசரம் தெரியல. இந்த மேயருக்கு வேறு எங்கேயாச்சும் ஏதாவது இன்பு சுற்றுலா போகிறதுக்கு வேறு எங்கேயா போகிறக்காக டைம் ஆகிடுச்சு அவசரமாக கொண்டு நிறுத்திட்டு போகிற மாதிரி நடத்துகிறாங்க. இல்லை மாநகராட்சி ஆணையாளர் அதான் இந்த மேயர்கிட்ட ஏதாவது புத்தி சொல்லணும். பல முறை நாங்கள் சொல்லியாச்சு. இந்த மேயர் மக்களை பற்றி கவலைப்பட போகிறதே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வார்டு 26 சிங்கநல்ல தொகுதிக்கு உட்பட்ட வார்டு 26 ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2 ஏக்கரால் ஒரு குப்பை கிழங்கு இருக்குங்க, டிரான்ஸ்போர்ட் ஸ்டேஷன் இருக்குதுங்க. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க சுடுகாட்டை எடுத்து ஒரு 55 சென்ட்டில் புதுசாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அப்படி கொண்டு வந்த போது பார்த்தீங்கன்னா வேலை ஆரம்பிக்கும் போது பார்த்தா அங்கே இருக்க பக்கத்தில் பப்ளிக் எல்லாம் பயங்கர அப்ஜெக்ஷனுங்க. அதையும் அப்போ சொல்லி ஏற்கனவே அசம்பிளி நடக்கும்போது அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் அவர்கள் இது இந்த ஏரியாவுக்கு வேண்டாம், மக்கள் எல்லோரும் இது பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேர் நிறுத்தி வச்சுருவோம் சபையிலும் சொன்னார். அப்புறம் இங்கே ஆணையாளர் பார்த்து நேரடியாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முறையில் KR ஜெயராம் பப்ளிக்கெல்லாம் சேர்ந்து கொண்டு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. ஆணையாளர் சரி வேணாம் நிறுத்திட்டான்னு சொல்லி இது 2 மாதமாக நிறுத்தி வச்சுட்டாங்க. நிறுத்தி வச்ச பணியை பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ மாநகராட்சிக்கு சப்ஜெக்ட் கொண்டு வராங்க. இந்த மாதிரி சுடுகாட்டை நம்ம இதை எடுத்துகிட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொண்டு வராங்கன்னு. அப்போது இந்த திமுக மேயர் மக்களை பற்றி யோசனை பண்ண வேண்டாமா? அதாவது ஒரு தொகுதியுடைய எம்எல்ஏ சொல்கிறாங்க, இது சொல்கிறாங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற மதிமுக, அதாவது எப்படின்னா இவங்களுக்கு ஜாடரா போடுற கட்சியான மதிமுகவுக்கு சொல்ல திமுக அவங்கள 26 கவுன்சிலில் கேட்டு ஏங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா அங்கே கிட்டத்தட்ட 500-600 மக்கள் சொல்கிற எதிர்த்து தெரிவிச்சுட்டு இருக்கிறான். ஒரு கவுன்சில் நீங்கள் சொல்லுங்கண்ணா. அப்போ மக்களை பற்றி எதுவும் கவலைப்பட போட வேண்டாமா? இதுக்குமே இல்லை, நீ சப்ஜெக்டை நிறுத்தி வைங்க. இது போய் நேரில் போய் ஆய்வு செஞ்சுட்டு மக்கள்கிட்ட கருத்து கேட்பு நடத்திட்டு நீங்கள் போய் இந்த இது ஆரம்பிங்க. இந்த 1 மாதம் தள்ளி வைங்க சொன்னதுக்கு இந்த மேயர், திமுக மேயர், இந்த கையில் ஆகாத திமுக மேயர், கோவை மாநகராட்சி மக்களை பற்றி கவலைப்படாத இந்த ஃபோட்டோ ஷூட் மேயர், அதாவது டெய்லி எங்கேயாச்சும் போய் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்களே மக்களை போய் சந்திச்சு ஏதாவது பேட்டி கொடுத்து எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பத்திரிகைகள் நீ நிறைய இங்கே இருக்கீங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த கோவை மாநகர மக்களுக்கு இது நாள் நல்லது பண்ணியிருக்கேன் இந்த பேட்டி ஏதாவது கொடுத்து நீங்கள் அந்த மேயர் பேட்டி கொடுத்து 2 வருஷம் பார்த்துருக்கீங்களா? இந்த அப்பேற்பட்ட மேயர் தான் திமுக மேலே. அதாவது எப்படி இவருடைய தமிழக முதல்வர் ஃபோட்டோ ஷூட் ஆட்சி நடத்துகிறாரோ அதே மாதிரி இந்த மேயர், கோவை மாநகராட்சி மேயர் மக்களை பற்றி கவலைப்படாமல் ஒரு ஃபோட்டோ ஷூட் மேயர் தான். அதே மாதிரி பார்த்தா அந்த 26ஆம் வார்டில் மறுபடியும் அந்த இது அங்கே வந்தால் கண்டிப்பாக KR ஜெயராம் எம்எல்ஏ தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை அங்கே பகுதியில் இருக்கிற மக்களுக்காக கண்டிப்பாக கையில் எடுத்து மக்களுக்கு நல்ல நீதி கிடைக்க கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுவோம். இந்த திட்டத்தை நிறுத்துவோம். பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு திமுக சேர்ந்த ஒரு 2 மண்டல தலைவருங்க, அதாவது அவங்களுக்கு என்ன உடனே எந்திரிச்சிடணும். எந்திரிச்சு அவங்களும் ஏதோ அதாவது நீலிக்கணி வெடிக்கிற பொய் சொல்கிற அப்படின்னு பேசுகிறாங்க. எங்களுக்கு என்ன பொய் சொன்ன அவசியம்? 4 வருஷமாக நீங்கள் தான் மக்களுக்கே ஒன்றும் பண்ணாமல் அதை பண்ண இது பண்ணு சொல்லி வெறும் வெத்தறிக்கையாக விட்டுருக்கீங்க. கோவை மாநகராட்சி பகுதியில் இந்த திமுக ஆட்சி வந்தப்புறம் புதிதாக என்ன சொல்லி உடனே செம்மொழி பூங்கா, கிரிக்கெட் ஸ்டேடியம் இதுக்கு பேப்பர் அளவு தான் இருக்குது. கிரிக்கெட் ஸ்டேடியம் நாங்கள் கொண்டு வந்தா செம்மொழி பூங்கா இவங்க அப்பா கருணாநிதி அவர் இருக்கும்பா முதலமைச்சர் இருக்கும்போது அவருக்கு அப்பா கொண்டு வந்தது. என்ன உறுப்பினர் பண்ணியிருக்காங்க? அதாவது உடனே நாங்கள் எந்திரிச்சா உடனே அதிமுகக்காரங்க இது இல்லாதல்ல. அதிமுகக்காரங்க எல்லா SP டெவலப்மெண்ட் மூலிமா அத்தனை ரோடு பாலம் கொண்டு வந்திருக்கா. ஸ்மார்ட் சிட்டி டெவலப் உடனே நீங்கள் ஸ்மார்ட் சிட்டி டெவலப் பண்ண எவ்வளோ அவ்வளோ நல்லா இருந்தது. இன்றைக்கி தாமரை ஆதாயத்திரம் நாரி கிடக்குதுங்க, பல கோடி வேஸ்ட்டாக கிடக்குதுங்க. அதெல்லாம் இவங்களுக்கு கண்ணு தெரியல. அது மக்களை வேண்டாம்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் கொண்டு வருவாங்க. இன்றைக்கி திமுகவுடைய அதாவது கொள்கை வரப்பு கூட்டம் தான் இது. இந்த கவுன்சில் மீட்டிங் அப்படி ஆக்கிட்டாங்க. அதாவது அவசர கோட்டா 100-103 சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க. இப்போ அரை மணி நேரத்தில் மீட்டிங் முடிச்சுருப்பாங்க. அப்படின்னு அவசரம் மக்களை பற்றி கூட கவலைப்படாமல் இவங்களுக்கு இந்த மேயருக்கு என்ன வேலைங்க? வாரம் செவ்வாய்க்கிழமை குறைதிக்கு நடக்கும், அது நடக்கிறதில்ல. அலுவலகம் அவசர காரணமாக நிறுத்தி வச்சுட்டா என்றைக்கு குறைதிக்கு செவ்வாய்க்கிழமை மக்களும் சந்திக்க முடியாது. கையில் வேறு தயவுசெய்து நாங்கள் என்ன கேட்குறேன், அதிமுகக்காரங்க டிசைன் பண்ணி வீட்டுக்கு போயிருங்க. பின்னாடி இருக்கிற கவுன்சிலர்கள் ஏதோ ஜாயின் செக்னு ஏதோ நீங்கள் சொன்னீங்களா? அவர் என்ன சொன்னீங்க? அதாவது அந்த பீலமே இருக்கிற கம்யூனிஸ்ட் கவுன்சிலருங்க, அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர் ஓப்பனாக பேர சொல்ல பக்கத்தில் கம்யூனிஸ்ட் CPM தலைவர், அதோட பின்னாடி பீலமேடு கம்யூனிஸ்ட் கவுன்சிலரு. எப்போ பார்த்தாலும் நீங்கள் மக்களுக்காக பேசி வைக்கிறீங்க. நீங்கள் மட்டும் தான் பேசி நாங்கள் பேச வேண்டாமன்னா அதாவது நாங்கள் என்ன ஓப்பனாக சொல்கிறோம், இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கோவை மாநகராட்சி கவுன்சிலர் தயவுசெய்து கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லாதீங்க. நீங்கள் எல்லாம் திமுக போய் சேர்ந்துருங்க.